ராமநாதன், நான் இப்போது பேசினல, இப்போது இதில் பாரதிய ஜனதாவினுடைய அடிப்படை சித்தாந்த கூறுகள் ஒன்று இருக்குது. அது தொடர்ந்தே விமர்சிக்கிறதுக்குள்ளது தான். சுயம் சேவகனுடைய கொள்கைகளும் பாஜகவினுடைய கொள்கைகளும் இந்துத்துவாவினுடைய கொள்கைகளும் இன்றைக்கு காங்கிரஸுடைய கொள்கைகளும் திராவிட இயக்கங்கள் எல்லாமே நாம் தெரிஞ்சது. ஆனால் இன்றைக்கு கிரிமிலேயர் கிடையாதுன்னு மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறது. மோடிகிட்ட சொல்லும்போது நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இதில் நாங்கள் தேர்தல் கணக்காக காலத்தின் கட்டாயமாக இடஒதுக்கீடு தேவையா எப்படி? இதுதான் கேள்வி. நீங்கள் என்ன நினச்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அடிப்படை சித்தாந்தம் இருக்கிறது இடஒதுக்கீட்டின்படி அப்படின்னு சொன்னீங்க. அது நீங்கள் இல்லைன்னு கூட மறுக்கலாம், இருக்குன்னு சொல்லலாம். ஆமாம், பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்னோடி தாய் ஸ்தாபனமாக தாய் இயக்கமாக இருந்த பாரதிய ஜனசங்கமாக இருந்தாலும் சரி, அது இடஒதுக்கீட்டை என்றைக்குமே ஆதரித்து தான் வந்திருக்கின்றது. சரி, 1977 இந்திரா காந்தி அம்மையார் தேர்தலிலே தோற்கடிக்கப்பட்டு மொரார்ஜி தேசாய் தலைமையிலே பிரதமராக இருந்தபோது அப்பொழுது பாரதிய ஜனசங்கமாக இருந்த அந்த ஸ்தாபனத்தை கலைத்துவிட்டு ஜனதா கட்சியோடு அங்கம் வகித்த போது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்களும் அதில் மொரார்ஜி தேசாய் அமைச்சரவையிலே அமைச்சர்களாக இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கு இடஒதுக்கீடு வந்தது. இடஒதுக்கீடு கொடுப்பதற்காக மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் தான் 1979க்குள்ள 77 79க்குள்ள மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்டு அந்த அறிக்கையும் கொடுத்து விட்டார்கள். 1980 அந்த மொரார்ஜி தேசாய் அவர்களுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு இந்திரா காந்தி அம்மையார் வந்தார். இந்திரா காந்தி அம்மையாரோடு தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூட்டணி இருந்தது. ராமநாதன், ஒரு சின்ன கேள்வி. இது ஒரு கோலியேஷன் கவர்மெண்ட். ஜெகஜீவன் ராம் இருந்தார், சரண் சிங் இருந்தார், ஜேபியினுடைய மூமெண்ட் இருந்தது, மொரார்ஜி தேசாய் இருந்தார். தேசாய் காங்கிரஸ் கட்சிக்காரர். இந்திராவோடு பெருந்தலைவர் காமராசர் மாறுபட்ட நேரத்தில் கடும் சண்டையிட்டார், வெளியே வந்தார். அவர் இந்திராவோடு போட்டியிட்டார். இதில் பிஜேபிக்கு என்ன பங்கு வரும்? இதுல அதில் வெளியுறவு தகார அத்வானி இருந்தார்கள், வாஜ்பாய். பிஜேபிக்கு ஜனசங்கத்துக்கு என்ன? பாரதிய ஜனசங்கம் அதிலே கலைத்து விட்டு ஜனதா கட்சியோடு ஆனது. நான் சொல்றேன், கோலியேஷன் சொல்லிட்டேன். கோயலேஷன் இல்ல, அந்த கட்சியோடையே இணைந்து விட்டது. ஜனதா கட்சியாகவே இணைந்து விட்டது. இணைந்தது ஜனசங்கம் இல்லை. 54 ஷியாம் பிரசாத் முகர்ஜியினுடைய தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டு 77 இணைந்தார்கள். அது ஒரு கட்சியோடு இணைந்ததற்கு பின்னால்தான் மண்டல் கமிஷன் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டுமா என்பதற்கு மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்டது. 79. ஆமா, 79 அறிக்கையே கொடுத்துட்டாங்க. 79 அறிக்கையே வந்துட்டாங்க. 80 இங்க தமிழ்நாட்டிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்திரா காந்தி அம்மையாருக்கும் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொன்னார். இங்கே பாராளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகராக ஜி லட்சுமணன் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர், அங்க துணை சபாநாயகராக இருந்தார். அந்த காலகட்டத்தில எல்லாம் வாயவே திறக்காத கட்சி இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு மண்டல் கமிஷன் அறிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் வாயை திறந்து சொன்னதில்லை. 1984 அந்த நிறைவேற்றவில்லை. மறுபடியும் விபி சிங் அவர்கள் 89 ஆட்சியை பிடித்ததற்கு பின்னாலே அந்த வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். 1989 வெளியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு கொடுக்கின்ற காலத்தில் தான் விபி சிங்கும் அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது அந்த மண்டல் கமிஷன் அறிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்னு அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தார், நிதித்துறை அமைச்சராக இருந்தார், எல்லா அமைச்சராகவும் கேபினெட் அமைச்சராகவே இருந்திருக்கிறார். இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லலை. 1989 விபி சிங் பிரதமராக வரும்போது பாரதிய ஜனதா கட்சி வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தது அவருக்கு. அந்த காலகட்டத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சியின் கோரிக்கையை ஏற்றுத்தான் இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டது. நான் கேட்கிறேன், நீங்க நிறைய ஐயா 54 ஜனசங்கம் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர் மிக கடுமையாக கொடூரத்திற்கு உள்ளாகி காஷ்மீரில் மரணித்து போனார். அதற்கு பிறகு அந்த வரலாற்றை எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் தொடர்ந்து. அப்பதான் விவரம் தெரியும். ஜேபி மூமெண்ட் வருது, 77 அவங்க மேஜ் ஆகிறாங்க. ஒரு நிமிஷம், அது ஜனதா கட்சி. 1980 மொரார்ஜி தேசாய் அவர்கள் 1979 நீங்க சொன்னீங்க ரிப்போர்ட் வந்துருச்சு. வாரம் 10 வருஷத்துல அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அன்னைக்கு விபி சிங் இருக்கிறார், அப்படித்தானே? ஒரு நிமிஷம், நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கும் போது தான், நாங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது கொடுக்கல. இப்ப
இதுக்கப்புறம் ஒரு பெரிய போராட்டம் நடந்து பல மாணவர்கள் இறந்தாங்க. ஆமா. மண்டல் கமண்டல், மண்டல் வெர்சஸ் ஒரு நிமிஷம், அப்படியெல்லாம் இல்லை சார். இல்ல சொல்றேன், அப்படி நான் சொல்லல. அப்படித்தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தன் காலத்தை எழுதியிருந்தது. மண்டல் வெர்சஸ் கமண்டல் இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. கோயிங் டு சர்ச் அண்ட் கெட் இட். வாட் ஐ நான் சொல்றேன், அன்னைக்கு மண்டல் சரி, கமிஷன் நீங்க ஏன் அந்த ஆட்சியை கவிழ்த்தீங்க? அண்ணன் கேட்டார், நீங்களும் அண்ணன் கேட்டார்ல, நான் நீங்களும் கேக்குறேன். அவர் கேட்ப, அவருடைய பார்வை தெரியாது. வேணாலும் இப்ப கேட்கலாம். நீங்க ஏன் அந்த ஆட்சியை கவிழ்த்தீர்கள்? எங்க அன்னைக்கு வந்து 2 கூறுகளாக, அதாவது ஒன்று ராமர் கோவில் அமைக்கணும்னு இருந்தது, மற்ற ஒரு சமுதாயத்தினர் வந்து அங்க பாபர் மசூதியை அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, பாபர் மசூதி கட்டணும், ஆமா பாபர் மசூதியை கட்டணும்னு 2 கூறுகளாக பிரிந்திருந்த போது எல்லா கட்சிகளும், அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளுமே பாபர் மசூதியை தான் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு துறவிகள் பேரவை அந்த மாநாட்டில் பாரதிய ஜனதா கட்சி கலந்து கொண்டு அவர்கள் சொன்னபடி அங்கே ராமர் கோவில் கட்ட வேண்டும் அப்படின்னு அந்த முடிவு எடுத்து அதை பாரதிய ஜனதா கட்சி அதனால கலைச்சீங்க. ஒரு நிமிஷம். அந்த பாரதிய ஜனதா கட்சி ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்ற சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டது. அதற்கு ஒரு அது பரப்புரை பயணம் எங்களுடைய தலைவர் அத்வானி அவர்கள் புறப்பட்ட போது, நாங்கள் கூட்டணியிலே இருந்த அந்த கட்சியை பீகார்ல லல்லு பிரசாத் யாதவ் எங்களுடைய தலைவரை கைது செய்து சிறையில் வைத்தார். அதனால இன்னைக்கு சொல்ல முடியுமா? உங்க கருத்து ஐயா ராமநாதன், லாலு பிரசாத் கைது, ஒரு நிமிஷம் சார் வரேன், சராயு ஆற்றில் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் ராமர் கோயில் கட்டுவதற்காக. ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். பெரிய யாத்திரையை மேற்கொண்டார். இதன் விளைவாக விபி சிங் ஆட்சி கலைக்கப்பட்டது. அதன் விளைவாக இல்ல, எங்களுடைய தலைவர் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டார். அதனால, அதாவது இன்னும் சொல்ல போனால், மண்டல் கமிஷன் அறிக்கையை எதிர்த்து பாராளுமன்றத்தில் பேசியவர் யாருன்னா, அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த ராஜீவ் காந்தி. நாங்க மண்டல் கமிஷனை என்னைக்குமே எதிர்க்கல. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டிலையும் கூட அதனால 1980ஆம் வருடம் நாடாளுமன்ற தேர்தலில் மொரார்ஜி தேசாய் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட போது அன்றைக்கு தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த ஜெகஜீவன் ராம் அவர்களுக்கு தான் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு கொடுத்தது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்னைக்குமே தலித் மக்களுக்கு எதிராக இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம அவர்கள் என்னைக்குமே தலித் மக்களுக்கு எதிரான கட்சி அவர்கள் ஜெகஜீவன் ராமை ஆதரிக்கல. ராமநாதன், நான் என்ன சொல்றேன், இடஒதுக்கீடு என்றால் என்ன? given account of criminal. தமிழ்நாட்டுல எப்படி இடஒதுக்கீடு வந்தது? தமிழ்நாட்டை விட்டுருங்க. given account of criminal கிரிமிலேயர் என்றால் என்ன, கிரிமிலேயருக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது, இதெல்லாம் பேசுவோம். 2014 இருந்து ஏன் வந்து இடஒதுக்கீடு ஏத்தி கொடுக்கல அப்படின்னு அண்ணன் கேட்கிறாரு. எல்லா மாநிலங்கள்லையுமே எல்லா கட்சி ஆட்சி இருக்கும் போதும், பாரதிய ஜனதா கட்சி இருக்கும்போது, ராஜஸ்தானா இருக்கட்டும், மத்திய பிரதேசமா இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், எல்லா மாநிலங்கள்லையுமே இடஒதுக்கீடு கிட்டத்தட்ட இன்டாக்டா இருக்கு. தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை என்னன்னா, அதாவது மற்ற மாநிலங்கள்லையும் தமிழ்நாட்டிலையும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 95% சமுதாய மக்களை வந்து பேக்வேர்டுலையோ எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த மாதிரி இதில் சேர்த்துட்டாங்க. மற்ற மாநிலங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா 50% ஃபார்வர்டா இருப்பாங்க, 50% பேக்வேர்டா இருப்பாங்க. இல்ல அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் வீதியில இறங்கி போராடுறாங்க. இடஒதுக்கீடை கூட்டினா அதுக்கு போராடுறாங்க. 22% இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற நிறைய மக்கள் இருப்பாங்க. ராஜ்புத்தோ அல்லது இப்ப பிராமணர்கள் மட்டும் இல்ல சார், எல்லா சாதியும் ராஜ்புத், அது எல்லாமே 25க்குள்ள தான் சார். பூமிகார் இருக்கிறாங்க, ராஜ்புத் இருக்கிறாங்க, ஏன் இஸ்லாமியர்களும் இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய அந்த சிவதாஸ் மீனா, அந்த மீனா சமுதாயத்தினர் ராஜஸ்தான்ல பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. மீனா சமுதாயம். அதற்கு பின்னால அவர்கள் வந்து பேக்வர்ட் கிளாஸ்லயே என்னமோ சேர்த்து அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து பெரிய வலிமையோடு இருக்காங்க. அதனால தான் 2014 இருந்து தமிழ்நாடு உட்பட ஏத்தி கொடுக்கல. ஒன்றிய அளவுல? ஆமா, ஒன்றிய அளவுல தான் சொல்றேன். எதுமே செய்யல. ஆமாங்க, ரிசர்வேஷனுக்கு இல்லங்க. ரிசர்வேஷனுக்கு என்னெல்லாம் செஞ்சாங்க. ஆமா, ரிசர்வேஷன். இதுல இந்த சென்சஸ் ஏன் எடுக்கலைன்னா, கொரோனா காலத்துல 2020 2021 அந்த கொரோனா காலத்துல அது வந்து அந்த காஸ்ட் சென்சஸ் மாத்திரம் இல்ல, அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பே எடுக்கல. அதை வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஏன்னா வீடு தோறும் போக முடியல, மருத்துவ பணியாளர்கள் எல்லாரும் செஞ்சிருந்தாங்க.
இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அது என்னடா பேசுவோம், அது வேணாம். முதல்ல சாதி, அது அரசியல், இது பேசுகிறோம். இப்போ முக்கியமாக பார்க்குறது இன்னைக்கு இப்படி இருக்கு. இன்னைக்கு ஒரு நடிகர் என்ன சொல்றாருன்னா, ஆணவ கொலைகளை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். வேற என்ன சொல்றாரு? நியாயப்படுத்துறாரு. அந்த மாதிரி சொல்லல சார். நீங்க பொய் சொல்ல சார். ஆணவ கொலைகளை அவர் அங்கீகரிக்கின்றார். சைக்கிளோ அல்லது செருப்போ திருடி விட்டால், நல்லா கவனிங்க, சைக்கிளோ செருப்போ திருடி விட்டால் நீங்கள் தேடுவீர்கள் அல்லவா? தன் பிள்ளையை வளர்த்து இப்படி ஆணவ கொலை என்று அவர் மிக முக்கியமாக தலித் சமூகத்தை பார்த்தான் சொல்லுகின்றார் வட இந்தியாவில், அல்லது வேறு சமூகத்தை பார்த்து சொல்லுகிறார். 80 வருஷத்துக்கு முன்னாடி பேராசான் அம்பேத்கர் எழுதுறார். காந்திக்கும் அவருக்கும் காந்தி என்ன சொல்றாரு? வர்ணத்தை எல்லாம் ஏத்துக்கிறாரு. ஆனா காந்தி எதை எதுக்குறாரு? அன்டச்சபிலிட்டி எதுக்குறாரு. அவர் மனவிடுந்து சொல்றாரு, டுடேஸ் இந்த நெகோசியேஷன் திஸ் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், ஒரு முக்கியமான விஷயத்தில் மனம் கசிஞ்சு அவர் புத்தகத்தில், ஐ ஆம் இன் அ மோர் ஸ்டேஞ்ச் பொசிஷன் தென் ஆல் அதர், அன்ஃபார்ச்சுனேட்லி இன் த பீஸ்ஃபுல் நெகோசியேஷன் கம்பல் பண்ணி அவரை கொண்டு வராங்க. ஐ அப்பியர்ஸ் டு பி ஆக்டிங் ஆஸ் வில்லன் ஃபார் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஜஸ்ட் டிமாண்ட்ஸ் ஆஃப் மை பீப்புள். எனது மக்களுக்காக, என் சமூகத்திற்காக நான் வில்லனாக மாறி இருக்கிறேன். ஐ வில்லிங் டு சஃபர் டு எனி எக்ஸ்டென்ட் இன் ஆர்டர் டு கெட் ஃபுல்ஃபில்டு தி ஜஸ்ட் டிமாண்ட்ஸ் ஆஃப் மை பீப்புள். இந்த வார்த்தை சொல்லிட்டு கடைசியில் சொல்றாரு, இஃப் யூ ஹேங் மீ ஆன் த நியரஸ்ட் லேம்ப் போஸ்ட் இன் த சிட்டி, நிச்சயமா நான் துரோகம் செய்ய மாட்டேன். என்னை தூக்கில் போட்டாலும் சரி, நான் என்னுடைய மக்களுக்காக போராடுவேன். 80 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மனிதருடைய பாதிப்பு சார். 80 வருஷத்துக்கு முன்னாடி நான் யாருக்காகவும் ஆதரித்து பேசலை. இந்த கருத்தை சொல்றேன். அதுதான் இன்னைக்கும் மாறி இருக்கிறதா? இன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு அவர் அம்பேத்கர் சொன்னாரு, ரைட்டு. இன்னைக்கு ரஞ்சித்னு ஒரு நடிகர் சொல்றாரு இல்லையா, ஆணவ கொலையை ஆதரிக்கிறார்ல. இன்னைக்கு நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில். இல்ல அப்படி சரி, அவரு எப்படி சொன்னார் சொல்லுங்க. இல்ல அவரு தலித் ஒரு நடிகரை பத்தி நான் அப்படி இல்ல, அவரு நடிகரை பத்தி போய் பேட்டி எடுங்க ஐயா. ராமநாதன் we are discussing அடிப்படையில தேடுறாங்க. இல்ல அப்படி இல்ல, இல்ல விவாதிக்க வேண்டாம். இல்ல அது விவாதிப்பு இல்ல. மக்களின் மனோநிலை, சாதியவாதிகளின் மனோநிலை இருக்குதா இல்லையா? இருக்குதான். சொல்லுங்க. நீங்க அதாவது இந்தியா முழுவதும் ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் இருக்கிறது தான். தீண்டாமை இருக்கிறதான்னு கேட்டால் இன்றைக்கும் இருக்கிறது தான். நம்ம இல்லைன்னு அதெல்லாம் நம்ம சமுதாயத்தை எட்டி பார்க்காம நம்ம வந்து பேசுகிற மாதிரி நம்ம பேச முடியாது. அப்படி இடஒதுக்கீடு தேவையானா இடஒதுக்கீடு தேவை தான். இன்றைக்கி வந்து அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு அண்ணன் சொன்னார், பேக்லாக் எல்லாம் அதெல்லாம் காங்கிரஸ் காலத்தில் இருந்தது. இன்றைக்கி பேக்லாக்கே எதுவும் கிடையாது. பின்னாடி பணியிடங்கள் எல்லாமே அப்பப்போ நிரப்பிட்டு வராங்க. ஏதாவது 1-2 பணிகளில், அதாவது பெரிய ஒரு நியூராலஜிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பணியில் 2 பணியில் வேணால் அந்த இடஒதுக்கீடு வந்து நிறைவேற்ற முடியாமல் இருக்கலாம். அதே மாதிரி அண்ணன் சொன்ன, நான் சொல்லிடுறேன், நீங்கள் கேட்டது அண்ணன் சொன்ன மாதிரி ஏதாவது இந்த முன்னேற்றத்திற்கும் இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கும், அதாவது ஒரு தேசம் முன்னேறுவதற்கும் இடஒதுக்கீட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்தந்த சமுதாயங்கள் முன்னேறலாம், அந்தந்த குடும்பங்கள் முன்னேறலாம், அதற்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறதே தவிர அந்த உத்தரப்பிரதேசத்துலேயோ மற்ற நாடுகள்லேயோ என்ன திட்டங்கள் இன்றைக்கும் கூட இங்கே ஒரு குரூப் 4 6000 பேர் போஸ்ட்டுக்கு 25 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. இங்கேயும் வேலையில்லா திண்டாட்டம் தமிழ்நாட்டிலையும் இருக்குது தான். அங்கே உத்தரப்பிரதேசத்தில் நீர்ப்பாசன திட்டங்கள், ஒரு விவசாய திட்டங்கள், அந்த அந்த விவசாயிகள் போராட்டம் நடந்தது மத்திய பிரதேசத்தில். என்ன போராட்டம்னா, நாங்கள் அதிகமாக விளைவித்து விட்டோம், அதையெல்லாம் நீங்கள் வந்து வெளிநாட்டில் விற்பதற்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே போராட்டம் நடந்தது. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி விவசாய உற்பத்தியோ விவசாய அந்த பாசன வசதி திட்டங்களோ எதுவுமே கிடையாது. வந்துடுறேன். அதனால முன்னேற்றத்திற்கு இதுதான் காரணம் அப்படின்னு. அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறது, இது கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல, கான்ஸ்டிடியூஷன் இல்ல, இருக்கா இல்லையாங்கிறது இல்ல. ஒரு நிமிஷம். அதாவது எஸ்சி மக்களுக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு, பிசி மக்களுக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு, எம்பிசி மோஸ்ட் பேக்வேர்டு மக்களுக்கு இவ்வளவு ஒதுக்கீடு அப்படின்னு சொன்னா அதுல யாருக்கு கிடைக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் பார்க்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி மக்கள் 1 கோடி பேர் இருப்பாங்க தமிழ்நாட்டில். அப்போ ஒரு குரூப் 4ல் ஒரு 18% 20% அப்படின்னு சொன்னால் ரொம்ப குறைவான அளவுக்கு கிடைக்கிறது இருக்கும். ஒரு 2000 போஸ்ட் இருக்குன்னு வச்சுங்க. அந்த 2000 போஸ்டில் யாருக்கு கிடைப்பது அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் வந்து பார்த்து ஏழைகள்
ஏழைகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய சொந்த கருத்தாக நான் சொல்றேன். அதாவது ராமநாத் நான் ஒரு ஒரு நிமிஷம். கேள்வி ராமநாத் ஒரு கேள்வி. இப்போ இதில் ஒரு தவறான பார்வை என்னன்னா, ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் இருக்கார், அவரை செல்வந்தராயிட்டார், அவர் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டார். ஆனாலும் அவரை பார்த்து அந்த சாதி முத்திரை குத்துறது நீங்கி இருக்கா? எல்லாருமே எல்லாரும் ஒரு ஐயங்கார்னா ஐயங்கார், ஒரு பாய்னா பாய், ஒரு தலித்னா தலித், ஒரு முதலியார்னா முதலியார், ஒரு செட்டியார்னா சொல்றாங்க. அப்ப அவருக்கு அந்த ஜாதிய அந்த முத்திரைகள், இழிவுகள் குத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதைத்தான் அம்பேத்கர் சொல்ற அனிஹிலேட் பண்ணணும். இழிவு முத்திரை கிட்டத்தட்ட போயிரும். அந்த மாதிரி ஒரு கலெக்டர் ஆயிட்டாருன்னா அவரை போய் யாருக்கு போயிரும். அப்போ உயர் சாதிலாம் அவரோட சம்பந்தம் பண்ணுவாங்க. கொஞ்சம் இருங்க சார். அந்த விஷயத்தை தான் கிரீமி லேயர்னு உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க. நீங்க யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத நீங்க அவருடைய பார்வை எல்லாம் போயிருங்கிறாரு. யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு ஒரு நீதிபதி அப்படின்னு சொன்னா வக்கீல்கள்லாம் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் வணங்கத்தானே வேணும். அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் ஒரு தலித் சகோதரர் ஒரு நீதிபதி ஆயிட்டுனா அவரை எல்லாரும் வணங்குறாங்க. அவர் சாதி அடையாளம் போயிருதுங்கிறீங்க. ஜாதி அடையாளம் போல 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற பிரசிடென்ட்க்கே போல இழிவு அடையாளம். அதாவது இருப்பாங்க திராவிட இயக்கம் மாதிரி தலித் மக்களை விரோதிகளாக பார்க்கக்கூடிய மக்கள் அங்கேயும். ஆனா மத்திய அரசாங்கத்தை பொறுத்த அளவுல இதுல தலித் மக்களை பொறுத்த அளவுல கிரீமி லேயர் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்றேன். முதல்ல கிரீமி லேயர்னு இப்ப 8 லட்சமோ 10 லட்சமோ வருஷத்துக்கு வருமானம், அவர்களுக்கு அந்த வருமானத்திற்கு உள்ளேதான் அவரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதுல ஆள் கிடைக்கலனா அதை பொதுப்பட்டியலில் கொண்டு வர வேண்டாம். அதை பொதுப்பட்டியலில் கொண்டு வராம அந்த சமுதாயத்திலேயே 8 லட்சத்துக்கு மேலே வருமானம் பெறுபவர்களை செலக்ட் பண்ணலாம். அது ஒரு கேள்வி இருக்கு. இந்த இடபிள்யூஎஸ் இருக்கு இல்லையா, 10% இதுல இந்த மக்கள் எல்லாம் வருவார்களா, எப்படி வருவாங்கோங்கிற கேள்வி இருக்கு. அண்ணா அதுக்கு முதல் சார் இந்த இடபிள்யூஎஸ்ல 10% இருக்குல்ல சார், எல்லா ஏழைகளும் கிடையாது. எல்லா ஏழைகளும் இல்ல, உயர் சாதியில் உள்ள உயர் சாதிகள் சார். இடஒதுக்கீடில் பலன் பெறாத சாதிகள், இஸ்லாமியர்கள் கூட தான் வருவோம். இஸ்லாமியர்கள் கூட தான் வருவாங்க. இஸ்லாமியர்கள் குஜராத்ல இருக்காங்க, கொஞ்சம் கேரளாவில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க பொதுப்பட்டியல் யாரெல்லாம் இடஒதுக்கீட்டு பட்டியலில் வராமல் இருப்பார்களோ அவர்களெல்லாம் பொதுப்பட்டியலில் இருப்பாங்க. அவர்களுக்கு